முதலமைச்சர் விஜய் ஆட்சியின் 100 நாட்கள் இது மாற்றமா ஏமாற்றமா என்பது குறித்து நம்முடைய தமிழ் பேரரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் பிரபல இயக்குனருமான கௌதமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் இந்த அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். கௌதமன் சார், தமிழகத்தில் இந்த திராவிட இயக்க அரசியலுக்கு மாற்றாக மற்றும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஒரு மாற்றாக ஒரு புதிய அரசு அமைந்து ஒரு 100 நாட்கள் ஆகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 100 நாட்கள் 18ஆம் தேதி ஆகிறது. மே 10ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்குள் இந்த 100 நாட்கள் என்ற ஒரு தோராயமான கணக்கீட்டுக்குள் இந்த ஆட்சி எதிர்பார்த்த மாற்றத்தை ஏற்படுத்தியதா? தமிழகத்தில் திராவிட அரசியல் சித்தாந்தத்தையும் தமிழ் தேசிய அரசியல் சித்தாந்தத்தையும் இணைத்து இரண்டும் இரு கண்கள் என்று இந்த தேர்தல் பரப்புரையின் போது பேசுகிறார். இந்த இரண்டு சித்தாந்தங்களையும் ஒட்டி இந்த அரசு முதலில் செல்கிறதா? அதன் பின்னர் நம்ம இந்த நிர்வாக செயல்பாடுகள் தொடர்பாக வரலாம். நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க இந்த 100 நாட்களை? கடைசியாக நீங்கள் சொன்னது என்ன? திராவிட சித்தாந்தத்துக்கு மாற்றாகவும் தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு மாற்றாகவும் புதிய ஒரு மாற்றத்தை நோக்கிய இந்த அரசு அந்த இரு சித்தாந்தங்களையும் ஒட்டி செல்கிறதா? இரண்டு கண்கள் என்று அவர்கள் தேர்தல் பரப்புரையில் பேசிய அந்த காலகட்டத்தை ஒட்டி வெற்றி பெற்ற சூழ்நிலையில் இப்போது அந்த இரண்டு சித்தாந்தங்களையும் ஒட்டியே தான் இந்த ஆட்சி பயணிக்கிறதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். காவிரி பிரச்சனை முதல் சட்டமன்றம் வரை. அதாவது ஒரு புதிய ஆட்சி ஒன்று பொறுப்பெடுத்ததுக்கு பிறகு உலகம் முழுக்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இது தாவேகா அரசு ஆட்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான். அந்த ஒரு சூழலில் நீங்கள் சொன்னது போல திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் எழுச்சி அடைந்து தமிழ் தேசிய கோட்பாடுகள், கொள்கைகள் அல்லது உரிமை மீட்பு போராட்டங்கள்லாம் தொடங்கினதுக்கு பிறகு இதையெல்லாம் முறியடித்து இன்னைக்கு ஆட்சி கட்டில் தாவேகா அரசு அமைஞ்சதுக்கு பிறகு 100 நாட்கள் நடந்த இந்த நிலையில் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் என்னன்னா உண்மையிலே அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையில ஏமாற்றமான ஒரு நிலையில தான் தொடருது அப்படிங்கிறது தான் யதார்த்தத்தினுடைய பேருண்மை. அதே நேரத்தில் ஒரு லஞ்சம், ஊழல் இது ஒரு இந்த 100 நாட்கள்ல அரசு அதிகாரிகள் மட்டத்தில், அரசு ஊழியர்கள் மட்டத்தில் ஒரு பெரிய பதட்டத்தை, லஞ்சம் வாங்கினா மாட்டிக்குவோங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதும் உண்மையான ஒரு விஷயம். இந்த 100 நாட்களை தொடர்ந்து இது இதே நிலை தொடருமா? இந்த 100 நாட்களுக்கு பிறகும் இதே நிலை தொடருமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். திருடுற கூட்டம், கொள்ளையடிக்கிற கூட்டம், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள், அமைச்சர்களாக இருப்பவர்கள் அல்லது ஏற்கனவே திருட்டுல உச்சம் பெற்ற நுணுக்கம் தெரிந்த அரசு அதிகாரிகள், திமுக பீரியட்லையும் சரி அதிமுக பீரியட்லையும் சரி, கொள்ளையடிச்ச உச்சமான அதிகாரிகள் வரை, அடிமட்ட ஊழியர்ல இருந்து உச்சமான அதிகாரிகள் வரை அந்த கொள்ளையடிச்ச கூட்டம் அல்லது இப்படியே இருக்குமா, கொள்ளையடிக்காம திருடாம இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் இன்னைக்கு இருக்கு. அதே சூழல்ல ஒரு சில இடங்கள்ல தாவேகா கட்சியினுடைய ஆட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்களும் அல்லது கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளும் அல்லது ஒரு சில அதிகாரிகளும் அந்த எல்லையை மீறி திருட்டுத்தனமாக இன்னும் வெளியே தெரியாத இந்த லஞ்ச ஊழல்ல உள்ள அவங்க வேலையை நடத்திட்டு தான் இருக்காங்கிறதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இந்த ஊழலுக்கு எதிராக ஒரு முதல் முயற்சி, முதல் அடி எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத மறக்க முடியாது. உண்மைதானே? அது ஒரு முதல் அடி எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக புறையோடி போன அந்த ஊழல் லஞ்சத்தில் ஒழிப்பதற்கான அந்த ஒரு முதல் அடியை முதல் படிக்கட்டில் எடுத்து வைத்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம்ல? அதை அப்படி எடுத்துக்கலாம்ல? இல்ல, அதான் இது ஒரு முதல் தொடக்கத்துல இது ஒரு ஆதரவான நிலைப்பாடாக தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். அதுல எந்த விதமான இது இல்லை. ஆனா இந்த ஊழல் பணம் வாங்காம அல்லது லஞ்ச லாவல்யம் தலைவிரிச்சு ஆடாம இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில அது தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது மரியாதைக்குரிய விஷயம் தான். ஆனா ஒரு ஆட்சிக்கு இது மட்டுமே போதுமா அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் இருக்கு.
நீங்க இப்ப சமீபத்துல நீங்க கொண்டுட்டு வந்த இந்த பட்ஜெட் இருக்குல்ல, அந்த பட்ஜெட்ல வந்து எந்த விதமான ஒரு புதிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு புரட்சிக்கான தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச நலன்களுக்கான எந்த செயல் திட்டமும் இல்லை. பெரிய பெரிய செயல் திட்டம் இல்லை. 95% ஏற்கனவே இருந்த அந்த திட்டங்களை பெயர் மாற்றி அது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு திட்டம், ஒரு மலர்ச்சிக்கான ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கறதெல்லாம் தெரியல. 3.5 லட்சம் கோடி நீங்க இந்த 100 நாள்ல வந்து கிட்டத்தட்ட 20,000 கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கு. இந்த 5 ஆண்டுகளை நீங்க திட்டமிட்டா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ஏற்கனவே இதுவரைக்கும் ஆண்ட திமுக அதிமுக கட்சிகள்லாம் சேர்ந்து வாங்கின ஒரு 10-12 லட்சம் கோடியோட சேர்த்து இந்த 5 ஆண்டு முடியறதுக்குள்ள இவர்கள் கொடுத்த இந்த வாக்குறுதி எல்லாம் இருக்குல்ல, இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றினா இன்னும் 10-12 லட்சம் கோடி அது போய் நிற்கும் போல இருக்கு. இப்ப இந்த 20,000 கோடி தொடங்கின இந்த நிலையில அப்ப இதுல வந்து இது இந்த 100 நாட்களை பார்க்கும்போது இந்த லஞ்சம் ஊழல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு கட்டுப்படுத்தப்பட்டு வச்சிருக்க தவிர இந்த அரசு இதன் ஒரு புதிய, அதாவது இவங்க வந்து சொன்னாங்கல்ல 2,500 ரூபாய் மகளிருக்கு கொடுப்போங்கிறதும், நீங்க வந்து 4,000 ரூபாய் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு கொடுப்போங்கிறதும், அதுக்கப்புறம் வந்து 6 சிலிண்டர் மானியமா கொடுக்குறேங்கிறதும். நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும் என்னன்னா, நீங்க வந்து ஒரு புதிய ஆட்சி ஒரு புதிய புரட்சியை செஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க ஆட்சியில் அமர்ந்ததுங்கிறது மரியாதைக்குரியது. தமிழக மக்கள் ஏற்கனவே இந்த 2 கட்சி மேல இருந்த திராவிட கட்சிகள் மேல இருந்த கசப்புலையும் வெறுப்புலையும் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஆனா நீங்க வந்து அந்த வெறும் உங்களுடைய என்ன சொல்றது நடிப்பு அல்லது திரைத்துறை கவர்ச்சியில மட்டும் இதை கொண்டு வந்து நீங்களை உட்கார வச்சிருக்காங்க, அல்லது என் மேல ஒரு பாசம், ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு சகோதரனா ஏத்துக்கிட்டு தான் இதை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கற்பனையில தொடரக்கூடாது. ஆனால் நீங்க ஒரு விஷயம், இந்த திராவிட கட்சிகளோட மேலாக ஒரு வாக்குறுதியை கொடுத்துறீங்க. அந்த சதுரங்க வேட்டையில சொல்றது போல ஆசையை உருவாக்கு வந்து தானா விழுங்குற மாதிரி அவர்கள்லாம் கொடுக்கறத தாண்டி நீங்க சொன்ன இலவசங்கள் இருக்குல்ல, அது நேர்மையானது இல்ல, அது நேர்மையற்றது.